சார் என பவ்யப்படும் முதல்வர் விஜய். தலைமை செயலக அதிகாரிகளை எழுந்து நின்று வரவேற்கும் முதலமைச்சரின் ரகசிய பாணி. நாமக்கல் கவிஞர் மாளிகை டெண்டர் சர்ச்சை. சிபிஐ விசாரணைகளுக்கு தயாராகும் வினோஜ். ஒத்திவைக்கப்பட்ட மெகா திட்டம். எம்எல்ஏக்களுக்கு அறிவித்த கார் திட்டம் ரத்தா. நெகட்டிவ் இமேஜால் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடக்கும் அவசர ஆலோசனை. தேர்தலுக்கு முன்னால் மிரட்டல், தேர்தலுக்கு பின்னால் செட்டில்மெண்ட். ஜி2 தரப்பில் நடந்த அதிரடி மாற்றம். பரந்தூர் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் மோதிக்கொண்ட நிர்மல்குமார் மற்றும் தங்கம் தென்னரசு. ஜி2 வெர்சஸ் லாட்டரி மருமகன் வார்த்தை போரின் பின்னணி. இந்த அத்தனை சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயர். பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற திட்டம் கைவிடப்படுது அப்படின்னு ஆகஸ்ட் 24 சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே முதலமைச்சர் விஜய் அனௌன்ஸ் பண்ணார். இது சம்பந்தமா இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசின சட்ட அமைச்சர் நிர்மல்குமார், பரந்தூர் ஏர்போர்ட்டை சுற்றி ஜி2 மாப்பிள்ளை அப்புறம் கருப்பு பண முதலைகள் நிலத்தை வாங்கி போட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு துடிக்கிறாங்க. அதனால தான் இங்கே கூச்சல் போடுறாங்க அப்படின்னு ஒரு போட போட்டார். அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி2 மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக்கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. இதுக்கு உடனே எகிர்ன திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அப்படின்னா இந்த புது ஏர்போர்ட் எந்த லாட்டரி மருமகனுக்காக கட்டப்படுது அப்படின்னு சரமாரியா ஒரு கேள்வியை கேட்டார். சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. ஜி2 மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? இதனால் சட்டமன்றத்தில் ஒரே ரகலையாக போயிடுச்சு. ஆனால் இந்த ரகலை ஒரு கட்டத்தில் ஆதாரம் இருக்கா காட்டுங்க அப்படின்னு திமுக தரப்பில் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தா, தங்கம் தென்னரசு லாட்டரி மருமகனுக்காக கட்டப்படுதா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டுட்டு சில விளக்கங்கள் கொடுத்தாரே தவிர, இதை எப்படி நீங்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லலாம் அப்படின்னு கடைசியில் கேட்பார்னு வெயிட் பண்ணி பார்த்துருந்தாங்க எல்லாம். ஆனால் வெறும் விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துட்டாரு. மற்ற திமுக மாஜிகளும் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பற்றி கேள்வியை எழுப்பலை. ஆனால் நிர்மல்குமார் ஜி2 மாப்பிள்ளை அப்படின்னு இதை சொன்னால் அடுத்து சட்டப்பேரவை எப்படி கொதிக்கும், அப்படி கொதிச்சா அவங்கள எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சில குறிப்பிட்ட ஆதாரங்களோட தான் இந்த வார்த்தையே சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த திட்டத்தை கேன்சல் பண்ண ஆலோசனை நடந்தப்பவே திமுக தரப்புலேருந்து யாரெல்லாம் பரந்தூரை சுற்றி இடம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த டீட்டெயிலையும் கையில் எடுத்து வச்சிருக்கிறாங்களாம். அதில் இன்னும் அடுத்த கட்டமாக யார் பினாமி பேரில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த A to Z ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வர இருக்காங்களாம். அதன்படி தான் இப்போ சிஎம் விஜய் அந்த ஏர்போர்ட் வர்றதை வச்சு பிளான் போட்டு வச்சிருந்த அந்த திமுக புள்ளிகளோட அந்த பிஸ்னஸை காலி பண்ணுற விதமாகவும், விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றுற விதமாகவும் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு ஆளுங்கட்சி தரப்பில் சொல்கிறாங்க. இதில் ஜி2 நிறுவனம் பற்றிய சில விஷயங்களை விசாரித்து இந்த தகவல்கள்லாம் திரட்டுறது தெரிஞ்சு ஜி2 நிறுவனம் ஏற்கனவே ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் ஒன்றா இருக்கிற ஜி2 இந்த மனைகளை பிரித்து லே அவுட் போடுறப்போ இந்த ரோடு போடுறது, கரண்ட் கம்பம் நட்டு அந்த லைட்டு போடுறது, தண்ணி பைப் கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் உள்ளூர் கான்ட்ராக்டர்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஜல்லி, மணல், இந்த கல் சப்ளை பண்ணுறதுக்கான நிறைய பணம் தராமல் பாக்கி வச்சுருந்துருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த சப்ளையர்களும் கான்ட்ராக்டர்களும் தங்களோட உழைப்புக்கான அப்புறம் அவங்க சப்ளை செஞ்ச அந்த பொருட்களுக்கான பணத்தை போய் கேட்க போகிறப்போ, நாங்கள் யாருன்னு தெரியுமா, யாருக்கிட்ட வந்து பணம் கேட்குற அப்படின்னு மிரட்டுற மாதிரி தான் பேசியிருந்துருக்காங்க. அதனால் பயந்து போய் அந்த பணத்தெல்லாம் வாங்க முடியாது போல் அப்படின்னு அவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் இப்போது அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி போயிருக்கு. ஏன்னா
கடந்த 20 நாட்களில் இந்த பாக்கி பணம் வச்சுருந்த அந்த சின்ன சின்ன கான்ட்ராக்டர்கள் எல்லாம் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நேரில் கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டு அதில் ₹1 கூட பாக்கி இல்லாமல் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அதிகார பலம் குறைஞ்சதுமே நிலுவைத் தொகையை உடனே திருப்பி தர இந்த திடீர் மனமாற்றத்திற்கு பின்னணியில் இருக்கிறது அவங்களோட நேர்மையா இல்லை ஆட்சி மாற்றத்தால் வரவிருக்கிற ஆய்வுகளுக்கு பயந்தா அப்படின்னு உங்களோட ஆப்ஷனுக்கு இதை விட்டுறோம். அடுத்து அப்படியே முதல்வர் விஜய் விஷயத்துக்கு வந்துடுவோம். முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஆட்சியில் ஒவ்வொரு வாரமும் முக்கியமான IAS IPS ஆஃபீஸர்களை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்போவும் சில ஆஃபீஸர்களை தொடர்ந்து மாற்றிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமையில் தலைமை செயலகத்தில் இருக்கிற அந்த பெரிய அதிகாரிகளுக்கும் சிஎம் விஜய்க்கும் இடையில் இருக்கிற அந்த செட் ஆகிற பிணைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. அதிகாரிகள் வட்டாரத்தில் விசாரித்தப்போ முதலமைச்சரை பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசிக்கிறாங்க. IAS IPS அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பயங்கர மரியாதை கொடுத்து பேசுகிறாராம். முதலமைச்சரோட ரூமுக்கு தலைமை செயலாளர் மற்றும் முக்கிய டிபார்ட்மெண்ட் செயலாளர்கள் போகிறப்போ சேர்ல இருந்து எழுந்து நின்று வெல்கம் பண்ணுறாராம் சிஎம். முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் இந்த பெரிய அதிகாரிகளை கூப்பிட்றப்ப ஒன்று பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா மிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போதைய முதலமைச்சர் விஜய் ஒவ்வொரு அதிகாரிகளையும் சார்னு சார் போட்டு தான் கூப்பிட்றாராம். அவங்க பேசுகிறத அமைதியாக கவனிச்சுட்டு கேட்குறாராம். பதிலுக்கு தன்னோட சந்தேகங்களையும் எப்போதும் போல் அந்த 1-2 வார்த்தைகளை மட்டுமே வச்சு கேட்டுறாராம். அதே மாதிரி அவருக்கு அதிகாரிகள் சொல்கிற அந்த பதில் திருப்தியாக இருக்கிற வரைக்கும் அவங்கள விடுறதே இல்லையா. அடுத்தடுத்து அந்த 2-3 வார்த்தைகளை கேட்டே குடஞ்சி எடுத்துறாராம். உதாரணத்துக்கு வெற்றி பயணம் திட்டத்துக்கு நிதி பிரச்சனை இருக்குது சார், இப்போதைக்கு அதை பண்ண முடியாது அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விடாமல் கேட்டு அதுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷரை கொடுத்து பிளானை போட்டு அதிகாரிகள் அமைச்சர்கள் தரப்புலேருந்து வாங்கி அந்த திட்டத்தை தான் இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காராம் சிஎம் விஜய். என்ன திட்டம் குறித்து அதிகாரிகள் கிட்ட பேசினாலும் முதலமைச்சரோட பேச்சில் ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். எதில் எங்கே சிறு சிறு தவறுகள் நடந்தாலும் கூட நான் ஏற்றுக்குவேன், ஆனால் எந்த துறையிலையும் இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது மட்டும் என் காதுக்கு வரவே கூடாது, அப்படி வந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அதிகாரிகள்கிட்டையும் அமைச்சர்கள்கிட்டையும் ரொம்பவே சீரியஸாக பேசுகிறாரு அப்படின்னு பெரிய ஆஃபீஸர்களே வியந்து பேசுகிறாங்க. இது உடனே ஆளுங்கட்சியை ஆதரித்து முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து கொட்டி தீர்த்துறாதீங்க. சில அதிகாரிகள் நேரடியாகவே நம்மக்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தை அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டோம். அரசு மற்றும் முதல்வர் மீது வருகிற அனைத்து பாயிண்ட் ஆஃப் வியூவையும் நம்ம INTY நரியாரில் உங்ககிட்ட நேரடியாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆதாரத்துக்கு இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா பதிவையும் பாருங்கள், நியூட்ரலாக தான் இருக்கும். சரி, அப்படியே முதல்வரை தாண்டி கோட்டை மேட்டருக்கு வந்துடுவோம். முதலமைச்சரோட ஆஃபீஸ் ரூம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றப்படும் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு இல்லையா. அப்படி நாமக்கல் கவிஞர் மாளிகையோட 10வது மாடியில் முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கான அந்த பெரிய ரூம் தயார் பண்ணுற வேலையும் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த வேலைக்கான டெண்டர் விட்டதில் பெரிய தப்பு நடந்திருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. பாஜக முன்னாள் மாநில செயலாளர் வினோஜ் இது சம்பந்தமாக தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் கேள்வி கேட்டிருந்தார். சட்டமன்றத்தில் பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கை அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் வந்த தகவல்களோட அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு இது சம்பந்தமாக கேள்வி கேட்டார். அதுக்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சரை பார்க்க வர அந்த வெளிநாட்டு உயரதிகாரிகளை நல்லபடியாக கவனிக்கிற அளவுக்கு இங்கே ரூம் ஃபெசிலிட்டி இல்லைங்க. அப்புறம் சிஎம் அடிக்கடி அதிகாரிகளோட மீட்டிங் போட வேண்டியிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வசதிகள் இங்கே கோட்டையில் இல்லை, அதனால தான் சிஎம் ஆஃபீஸை மாற்றுறோம், டெண்டரில் எந்த விதமான தப்பும் நடக்கலை அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். இதுக்கிடையில் பாஜக சார்பில் முதலமைச்சரோட ஆஃபீஸ்லேயே ஊழல் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டோட இந்த விஷயத்தை பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்புறதுக்காக வினோஜ் ரெடி ஆகிட்டு வராராம். இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை இதை விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் வினோஜுக்கு நல்லா தெரியும். அதனால CBI விசாரணை கேட்கவும் அவர் ரெடி ஆகிட்டு வராராம். இந்த மேட்டர் ஆஃபீஸர்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்ட நிலைமையில் இப்போதைக்கு சிஎம் ஆஃபீஸ் ரூமை மாற்றுற அந்த முடிவை தள்ளி வச்சிருக்கிறதா கோட்டை வட்டாரத்திலேருந்து தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு திட்டமும் கேன்சல் ஆகலாம் அப்படிங்கிற பேச்சும் கோட்டையில் பலமாக ஓடிட்டுருக்கு. அதாவது போன வாரம் சட்டமன்றத்தில் VCK MLA ஜோதிமணியோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எல்லா MLAக்களுக்கும் கார் வசதி செஞ்சு தரப்படும், இதுக்காக மாதம் 75,000 ரூபாய் பராமரிப்பு பணமும் தரப்படும் அப்படின்னு சிஎம் விஜய் அனௌன்ஸ் பண்ணினார்ல. இந்த முடிவை சில MLAக்கள் வரவேற்றாலும் எதிர்க்கட்சி தரப்புலேருந்தும் சாதாரண ஜனங்கள்கிட்டையும் செம்ம நெகட்டிவ் கருத்துக்கள் வந்துச்சு. கார் இல்லைன்னு அவையில் பேசின MLAக்களுக்கு ஏற்கனவே கார் இருக்குங்கிறத அவங்க போன 2026 எலெக்ஷனில் கொடுத்த அந்த மனுவிலே சொல்லியிருந்த மேட்ரை வச்சு
சோசியல் மீடியாவில் சும்மா வச்சு பிரித்து செஞ்சுட்டாங்க. அப்புறம் எம்எல்ஏக்களுக்கு கார் தர அரசோட முடிவு நடுத்தர ஜனங்கள் மத்தியில் செம்ம கடுப்பை உண்டு பண்ணியிருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குற இந்த திட்டத்தை பேசாமல் கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சிஎம் ஆஃபீஸில் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இன்றைக்கி நரியார் கொடுத்த இந்த அப்டேட் படி பார்த்தா ஜனங்களோட கடுமையான எதிர்ப்புனால எம்எல்ஏக்களுக்கு அந்த கார் தர திட்டத்தை முதலமைச்சர் விஜய் கேன்சல் பண்ணுறது சரியான முடிவாக இருக்குமா? பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சல் மேட்டரில் G2 வெர்சஸ் லாட்ரி மருமகன் அப்படின்னு சட்டமன்றத்தில் வெடித்த அந்த மோதல் அடுத்து எங்கே போய் முடியும்? இந்த ரெண்டில் எதுக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியம், நம்ம INT வயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி வச்சுங்க. இந்த வீடியோவை யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கும் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் நரியாரில் மீட் பண்ணுவோம்.